ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கை சொல்லலாம். தமிழ்நாடை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னாக்கா, நான் வந்து இதை வந்து நிஜமா சொல்றேன், கலாய்க்கிறதுக்காகவோ எதுக்காகவும் நான் சொல்லவே இல்லை. இது வந்து என் மனசார சொல்றேன். நான் இந்த தமிழ்நாட்டுல நானும் இருக்கேன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல சொல்றேன்னு கூட வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறது 108 எம்எல்ஏ சார். அதுல 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்துட்டு அனுபவங்கள் கிடையாது. அதனால வந்து இந்த குரங்கு கிட்ட மாட்டின பூமாலை மாதிரி ஆயிடக்கூடாது, தமிழ்நாட பிச்சு பிச்சு சின்னாபிடம் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நானும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கேன்றதுனால சொல்றேன். நானு என்னன்னாக்கா, உங்களுடைய எம்எல்ஏக்களை வந்துட்டு ஒண்ணு செங்கோட்டையன் அவர்களை வச்சோ இல்ல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை வச்சோ ஒரு 15 நாள் பயிற்சி வகுப்பு, எம்எல்ஏனா என்ன அமைச்சர்னா என்ன அப்படின்ற வகுப்பை வந்து கொஞ்சம் எடுங்க. எதனாலனா, இந்த கீர்த்தனா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க பிஜேபியோடைய மிக தீவிரமான பக்தை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, முந்தைய இருந்த அரசு வந்து கஜானாவை வந்து வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, கஜானான்றதுமா இந்த கேஜிஎஃப் படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி பெட்டியை திறந்த உடனே ஒரே பணமா இருக்கும், அதெல்லாம் கிடையாது. கஜானா தமிழ்நாடோடைய கேஷ் ஃப்ளோ, அதுதான் கஜானா அப்படின்றத வந்து சொல்லி கொடுங்க, கிளாஸ் எடுங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்தது, நீங்களாம் இப்போ எலெக்ஷன் டைம்ல இல்ல, நீங்க எல்லாருமே எம்எல்ஏக்கள் ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆயிட்டீங்க சிலர். அதுல இன்னமுமே வந்துட்டு நான் ஏழை எளிய தாயின் மகன், நான் வந்து கஷ்டப்படுறவன், அதெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ரியாலிட்டி என்னன்றது வந்து தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, ஒரு அமைச்சர் கூட அவர் சொல்றாரு, எனக்கு நாளைக்கு வீட்டு வாடகை கட்ட கூட பைசா இல்ல, ஆனா அவருடைய ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா 24 லட்சம் ரூபாய். இன்னொருத்தர் வந்து சட்டசபைக்கு வந்து செருப்பு கூட போடாம நான் கவர்மெண்ட் பேருந்துல ஏன் வரேன்னா என்கிட்ட கார் இல்லைன்றாரு, அவரு கோடீஸ்வரரு. இன்னொருத்தர் சொல்றாரு, எங்க அப்பா வந்து டீ கடை நடத்துறாரு, நான் வந்து டீ கடையோடைய பையன் அப்படின்றாரு, அவரும் பார்த்தா கோடீஸ்வரர். இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுடைய 108 எம்எல்ஏக்கள்ல 77 எம்எல்ஏக்கள் வந்து கோடீஸ்வரங்க. இன்னும் வந்து போய் ரியாலிட்டிக்கு வாங்க. நீங்களாம் எம்எல்ஏக்கள் ஆயிட்டீங்க, உண்மையை வந்து பேசுங்க. நீங்க தூய சக்தியில உண்மையை பேசுங்க. இதுல உங்களுடைய எம்எல்ஏக்கள்ல 40 சில்லறைக்கு மேற்பட்டவங்க யாருன்னு பார்த்தா சீரியஸ் கிரிமினல் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க. அதை நான் சொல்லல, ஏடிஆர் வந்து சொல்லுது. அடுத்தது, ரீல்ஸ் அரசை விட்டு ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்னு ஏன் வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னாருனாக்கா, நீங்க ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஏன்னாக்கா, இன்னைக்கு சோழிங்கநல்லூர்ல ஒரு தீ விபத்து ஒரு ஃபேக்டரியில நடக்குது, ஒரு எம்எல்ஏ ஆய்வு பார்க்க போறீங்க, நல்ல விஷயம், ஆய்வு பார்க்க